ஒரு காமெடி கும்பல் செய்யும் முயற்சிகளே கதை. ஊருக்குள் தொடர்ச்சியாக சில மாணவிகள் காணாமல் போவதை பற்றி பள்ளி ஆசிரியை கேத்தரின் தெரேசா உயர் அதிகாரிகளுக்கு புகார் அனுப்ப, அவ்வழக்கை விசாரிக்க ஒரு காவல் அதிகாரி ஆசிரியர் என சொல்லி சம்பந்தப்பட்ட ஊரில் இருக்கும் பள்ளிக்கு அனுப்பப்படுகிறார். அதே வேளையில் புதிதாக உடற்கல்வி ஆசிரியராக அப்பள்ளியில் இணைகிறார் சுந்தர் சி. அதே பள்ளியில் இன்னொரு உடற்கல்வி ஆசிரியர் வடிவேலு. ஊருக்குள் நடக்கும் பல மோச வேலைகளுக்கு பள்ளியின் தாளாளர் மைன் கோபியும், தண்ணி கேன் ஃபேக்டரி என்ற பெயரில் ஸ்பிரிட் தயாரிக்கும் அருள்தாஸ் தான் காரணம் என தெரிந்து கொள்ளும் சுந்தர் சி அவர்களை மாறுவேடத்தில் அடித்து விழுக்கிறார். ஒரு கட்டத்தில் சுந்தர் சி யார் என கேத்தரின் வடிவேலுவிடம் கூறி தான் 100 கோடியை கொள்ளையடிக்க போவதாகவும் சொல்கிறார். உண்மையில் சுந்தர் சி யாரிடம் கொள்ளையடிக்கிறார், அவரால் கொள்ளையடிக்க முடிந்ததா என்பதெல்லாம் தான் மீதி கதை. மணி ஹேஸ்டின் லோக்கல் வெர்ஷனாக இந்த மினி ஹேஸ்டை நிகழ்த்தி இருக்கிறார் சுந்தர் சி. லாஜிக் எல்லாம் தாண்டி படத்தின் ஹியூமர் பயங்கரமாக கை கொடுப்பதால் மிஷன் சக்சஸ். படத்தின் துவக்கம் சுவாரஸ்யமற்ற கதாபாத்திர அறிமுகங்கள் என ஆரம்பத்தில் சற்றே போர் அடித்தாலும் படம் நகர நகர நம்மை கட்டி போடுகிறார் சுந்தர் சி அண்ட் கேங்கர்ஸ். 5 நிமிடத்துக்கு ஒரு முறை வெடித்து சிரிக்க வைக்கும் சுந்தர் சி ஃபார்முலா படத்தின் 2ஆம் பாதியில் பக்காவாக ஒர்க் ஆகியிருக்கிறது. படத்தின் பெரிய பிளஸ் சுந்தர் சியின் வழக்கமான காமெடி ரகளை. அதிலும் சில்லி காமெடிகள், ஆள் மாறாட்ட காமெடிகள், கொள்ளையடிக்கும் போது நடக்கும் காமெடி என அத்தனையும் அசத்தல். நடிகர்கள் பொறுத்தவரை லீட் ரோலில் நடித்துள்ள சுந்தர் சி வழக்கம் போல் ஒரு சேஃபான பிளே செய்திருக்கிறார். பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் படத்தின் காமெடி மீது கவனம் விழும்படி பார்த்துக் கொள்கிறார். கேத்தரின் தெரேசா சம்பிரதாய சுந்தர் சி பட ஹீரோயின். காமெடி பிளஸ் பாடல்களுக்கு கூடுதல் கலர் சேர்க்கிறார். வடிவேலு சுந்தர் சி வின்னர் காம்போ மறுபடி இணைந்துள்ளது. ஏண்டா உனக்கு போட வேற வேஷமே கிடைக்கலையா? எங்க அப்பா போட்டோ மாட்ட ஆணி கூட அடிச்சதில்ல, கம் வச்சுதான் ஒட்டினேன் என புலம்புவது, வீட்டுக்குள் சாவி எடுக்கும் போது நடக்கும் கலாட்டாக்கள் என பழைய வடிவேலு ஆங்காங்கே தெரிகிறார். ஆனாலும் சிக்ஸர் அடிக்க வேண்டிய இடத்தில் சிங்கிள்ஸ் தான் தட்டுகிறார். ஆனாலும் அதை தாண்டி ஹியூமரை படத்தில் கொண்டு வந்திருக்கிறார் சுந்தர் சி. அதிலும் எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரம் பெண் வேடம் போட்டு வரும்போது தியேட்டர் மொத்தமும் பிளாஸ்ட் ஆகிறது. இப்படி படம் முழுக்க பல காமெடி வேலைகளை பார்த்திருக்கிறார். வாணி போஜனுக்கு மாதவி என பெயர் வைப்பது, மதகஜ ராஜா ஓடும் தியேட்டர், சுவர் ஓரத்தில் அன்பே சிவம், காஃபி வித் காதல் என போஸ்டர் ஒட்டி இருப்பது, சின்ன தம்பி பாட்டு என தன்னுடைய ரெஃபரன்ஸை படம் முழுக்க தூவி விட்டிருப்பதும் சுவாரஸ்யம் சேர்க்கிறது. சத்யா இசையில் குப்பன் தொல்லை பாடல் செம. பின்னணி இசையில் காமெடிக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. கிருஷ்ணசாமி ஒளிப்பதிவு காமெடியை மிஸ் செய்யாமல் பதிவு செய்திருக்கிறது. படத்தின் குறைகள் என பார்த்தால் முதல் பாதியிலும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்பதே. இடைவேளைக்கு கொஞ்சம் முன்பு வரை செல்ஃப் எடுக்காமல் திணறுகிறது படம். காமெடி ஸ்கிரிப்ட், அதற்குள் லாஜிக் எதற்கு என சொன்னாலும் சுந்தர் சி படங்களுக்கே உண்டான கன்வீனியன்ட் ரைட்டிங் சற்று மைனஸ். ஒரு கதாபாத்திரத்தை நல்லவராக காண்பித்து பின்னால் ட்விஸ்ட் வைப்பது, காவல் அதிகாரி யார் என்பதில் உள்ள ட்விஸ்ட் துவங்கி கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட் வரை எளிதில் யூகிக்க முடிந்ததே. அந்த பிளாஷ்பேக்காவது கொஞ்சம் புதிதாக யோசித்திருக்கலாம். ஆனாலும் இந்த குறைகளை தாண்டியும் நகைச்சுவை நம்மை கவர்கிறது என்பதே படத்தின் பலம். மொத்தத்தில் சுமாரான 40 நிமிடத்தை கடந்து விட்டால் என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும் மீதி படத்தை ஜாலியாக ரசிக்கலாம்.